வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் வாசுவின் வேதமலர்ச்சி சேனலுக்கு வரவேற்கிறேன். உணர்ற ஒவ்வொரு காயகல்பத்தில் உணர்ற, ஆனால் நீ கவனிக்க மாட்டேன்ற. மகரிஷியா சொல்கிறார், ஒவ்வொரு துரியாதீத தவத்திலையும் இறைநிலை உங்ககிட்ட வருது, ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற, தூங்குற அந்த நேரத்தில்ன்றார். ஏற்றுக்கொள்ள மறுக்கிற, தூங்குற அந்த நேரத்தில்ங்கிறார். நல்ல துரியாதீத தவத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கும்பகோணத்தில் ஏதோ ஒருத்தர் வீட்டில் போய் தவம் எடுக்கிறார். ஒரு பேராசிரியர் அவர் வீட்டில் தவமையை நடத்துகிறார். அவர் வீட்டில் தவமையை நடத்துகிறாரு. காலைல, ஐயா நம்ம ஏன் வந்திருக்கீங்க, நம்ம காலையில் பிரம்மபுத்தியில் தவம் பண்ண கிளாஸெல்லாம் எடுக்கும்போது 7 மணி தான் தவம் பண்ணுறோம் நாங்கள், பண்ணலாமே அப்படின்னாரு. காலை 4:30 மணிக்கு எழுந்து குளிச்சு ரெடி ஆகிட்டார். ஒரு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வர ரெடி ஆகிறாரு. ரைட்டு, ஓகே பண்ணலாம், தவம் குளிச்சுட்டு தவம் பண்ணுங்க, நீங்கள் ரெடி ஆகிடல, நீ தவம் பண்ணு, அப்புறம் நான் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு உட்காந்து தவம் பண்ணார். நல்லா தவம் பண்ணி என்னங்கிறாரு இவர், நல்ல சத்தம். இது என்ன பண்ண துரியாதி தவம், நல்லா துரியாதி தவம் முடிச்சதுன்னு, ஐயா தவம் முடிஞ்சிச்சுன்னாரா. ஐயா வாய்ப்பே இல்லையா, இந்த மாதிரி ஒரு தவம் என் வாழ்க்கையில் பண்ணதே இல்லை அப்படின்னு தூங்கிட்டார் அவர். தூக்கம் எங்க கொரட்டை விட்டு தூங்குறாரு அவர். அவர் என்ன சொல்கிறாரு, இவரை திருப்தி, அவர் திருப்தி ஆகிக்கல, இவரை திருப்தி, இந்த மாதிரி ஒரு தவம் என் லைஃப்பில் பண்ணதே இல்லையான்னு. உண்மையாக நல்லா தவம் பண்ணிங்க அப்படின்னாராம். இவர் தவம் பண்ணலை, கொரட்டையில் இவர் எங்கே தவம் பண்ணுறது. அப்போது மகரிஷி சொன்ன மாதிரி, நான் தான் துரியாதீத தவத்தில் தூங்குற முழிச்சிட்டு இது அதான் விளைவெறிந்த விழிப்பு நிலையோடு விழித்தொள்ள வேணும் அப்படிங்கிறார். இது கூட சொல்கிறார் பாருங்க மகரிஷியா. நிறைநிலையே தானாக உணர்வாகும், நித்தம் உடல் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து இந்நிலையில் பழைய கொள்ளுன்றார் பாருங்க. உறைஞ்சினோம், அதில் நம்ம இப்போ உறையணும். உறைஞ்சது எப்படி தெரியும், பால் தயிராகும்போது தெரியும். பால் தான் தயிராகுது, மோர் தயிராகுதா எனக்கு தெரியாது. பாலில் பிற விடுவாங்க, தயிராகும். ரைட், ஆமாம் தயிர் கலந்ததுக்கப்புறம் மோரும். அப்படி உரையணும், உள்ளே போய்ட்டு தவத்துக்குள்ளே அப்படி உரையணும். கண்ணு மூணுனா நேராக ஒரு டார்க் பேஸ் தான் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம சுவாசத்தை ஒடுக்க ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்ணை முன்னே ஒடிங்கணும். உள்ளே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒடிங்கன்னா கண்ணு உள்ளே போயிடும். எங்கே தவத்துக்கு போயிடும். அது ரொம்ப நம்ம கவனிக்கலாம் அப்படின்னா, இப்போது நாமெல்லாம் உட்காரன்னு வச்சிங்கன்னா, கரண்ட்டு போயிடுச்சுன்னா 1 மணி நேரம் கூட அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். சாதாரண மனுஷனாக இருக்கணும். கரண்ட்டு போயிடுச்சுன்னா உட்கார சொல்லுங்களேன் 10 நிமிஷம். 1 மணி நேரம் 60 நிமிஷம் இல்லை, 10 நிமிஷம் உட்கார சொல்லுங்கள். காற்றே இல்லை, இங்கே உட்காருவான், நீந்து போயிட்டே இருப்பாங்க. நம்மளால் உட்கார முடியும். பார்த்துருக்கீங்களா, பழகிருக்கீங்களா அந்த மாதிரி? ஃபேன் இல்லைனா கூட கம்முன்னு அப்படியே நான் பழகிருக்கேன். அதான் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்குள்ளே ஃபேன் இல்லைனா கூட படுத்து தூங்கின்னு இருப்பேன். மாடு தூங்குது பாரு அப்படிம்பாங்க. நான் கேட்டேன், தூங்குற கரண்ட்டில் என்ன பண்ணுவேன், ஏந்து வாசலில் போய் உட்காந்துங்க. வாசலில் நான் ஃபேனாக சுற்றுது இல்லையே, அந்த காற்று நமக்கு போதும். அந்த எண்ணெய் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும், எந்திரிக்க வேணும். சாதாரண ஜென்ரல் அந்த காற்று நமக்கு போதும். ஏன் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா காற்று அனுபவிச்சுட்டு நமக்கு அது வரலையான்னு நினச்சிட்டு இருக்கோம். அங்கே தான் நிறைவு இல்லாத தனம். நிறைவு எங்கே நம்ம ஏற்படுத்தோம், அப்போ அழகாக ஓகே இது போதும் எனக்கு காற்று அப்படின்னு தூங்குவோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன், இது போதும் சார் எனக்கு, இது போதும். அவர் என்னது விஜய் சேதுபதி பேசுவார், இந்த காற்று இருக்குது பாருங்கள், காற்று நம்ம இந்த சந்தோஷம் துக்கம் காதல் உள்பட சந்தோஷம் துக்கம் மகிழ்ச்சி வல்லாத கஷ்டம் எதுவாக அந்த காற்று மாதிரி அதுவாக வரும், அதுவாக போகும். ஆனால் அதை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கவே வச்சுங்களேன், சந்தோஷமோ துக்கமோ தக்க வைக்கணும்னு நீ நினச்சேன்னா அந்த நிமிஷத்தில் நிம்மதி போயிடு. கரெக்டுங்களாயா? அந்த நிமிஷத்தில் சந்தோஷத்தை நீங்கள் நிற்கணும்னு நினச்சாலும் நிம்மதி போச்சு, துக்கம் கூட நிற்கணும்னு நினச்சாலும் நிம்மதி போச்சு. அந்த ஏதோ ஒரு இரட்டை காதல் ஏதோ ஒரு படம் பேர் சொன்னாங்க, அது படம் பேருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த வார்த்தை நல்லா இருக்கும் அதில். அதே மாதிரி தான் அந்த 6 குணமும் நான் அனுபவிக்கணும், வந்தது நான் அனுபவிப்பேன், இது என் கர்மத்தால் வந்தது நினச்சேன்னா துக்கம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அந்த 6 குணமும் சந்தோஷம் மட்டும் வேணுங்க, எனக்கு துக்கம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சாவே நிம்மதி போச்சு. சந்தோஷம் மட்டும் வேணும், துக்கம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சாவே நிம்மதி போச்சு. சந்தோஷமாக ரைட், துக்கமாக ரைட். ஞானிகள் நம்மளுக்கு இருக்க அந்த நூலளவு தான் வித்தியாசம். ஏன் ஞானிகளுக்கு நம்மளுக்கு இருக்க அந்த நூலளவுலே ஒரு நூலளவு தான் வித்தியாசம். என்னன்னா 6 குணம் விட்டு விலகணும்னா நம்ம பதிவு அர்த்தம் முடிஞ்சுன்னா அது 6 குணத்தை விட்டு விலகிடலாம். 6 குணம் நீங்கள் நார்மலானாவே பதிவுலேருந்து விலகிருக்கீங்கன்னு அர்த்தம், தூய்மையாக இல்லை.
விலகி இருக்கிறோன்னு அர்த்தம். 6 குணத்தை நீங்கள் நார்மலாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, சந்தோஷமோ துக்கமோ நீங்கள் நார்மலாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னாவே துன்பம் உங்களோட பதிவு உங்ககிட்ட விலகி இருக்குது. துன்பம் பதிவு போகல, துன்பம் உங்ககிட்ட விலகி. துன்பம் பதிவு உங்ககிட்ட போகுது அப்படின்னா 6 குணத்தை எந்த சூழ்நிலையும் கோபப்படாதவன் ஞானி அப்படி திருக்குறள் ஒரு குறள் ஒன்று இருக்குது, சரிங்களா? அது குறள் பேர் கரெக்டாக குறள் எனக்கு சொல்ல தெரியல. எந்த சூழ்நிலையும் இந்த 6 குணம் அவனை அணுகவில்லைன்னா அவன் தெய்வத்துக்கு ஒப்பாடுவன். காம குறள் இல்லை கூட இருக்கு, தெய்வத்துக்கு ஒத்து. அந்த குறள் டக்க ஞாபகம் வரல, சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு குறளே இருக்குது. ஆனால் அந்த நிலையில தான் நம்மளை நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்போ தெரிஞ்சுக்கணும்? நம்மளை தெரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணுறதே இல்லை. தெரிஞ்சதுக்கு முயற்சி பண்ண வச்சிங்கன்னா எங்கேயுமே விரோதம் இல்லை. அந்தளவுக்கு நம்மளுடைய நிலையம் இருக்கும். அதான் நிறைநிலையே தானாக உணர்வாகும். நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும். நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும். உயிர் எப்போ இயங்கும்? உடம்பு உள்ளே இருக்கிற வரைக்கும் உயிர் இயங்கிட்டே இருக்கும். உடம்பு வெளியே போச்சு இயங்காது, உடலே இயங்காது, உயிர் கரைஞ்சிடும். கரைந்து போகும் தன்மணி, உயிரும் கரையும். இதில் பிரபஞ்சத்தோடு கரைஞ்சிடும். எண்ணமும் பிரபஞ்சத்தோடு கரைஞ்சிடும். எண்ணம் எப்படி கரையும் சொல்லுங்கள்? எண்ணம் எப்படி கரையும்? ஓம் இம்மு இருக்குது பாருங்கள், எண்ணம். கொஞ்ச நேரம் சொல்லிகிட்டே போங்க, மூச்சு குறைய ஆட்டோமேட்டிக்காக அந்த இம்மு குறைஞ்சினே போகும். கரைஞ்சிச்சா இல்லை பிரபஞ்சத்தில்? அது எப்போ நம்ம கவனிச்சிருக்கோமா? ஓம் பிரணவ மந்திரம் முக்கியமான மந்திரம் சொல்கிறோம். ஆனால் ஓம் எப்படி கரையுது நம்ம பார்க்குறோமா? அதை போய் கவனிக்கிறோமா? இல்லை. நம்ம தவத்தில் உட்காந்து போது நம்ம அதே கவனித்து பாருங்கள், கவனம் நல்லாயிருக்கும். உடம்புல சுவாசம் குறையும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளுறுப்புகளுக்கு சீக்கிரமாங்க இது பிரச்சனை வராதுங்க. ஏன்னா ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக இருக்கும் உள்ளுறுப்புகளுக்கு. பெரிய விஷயம் அது இல்லை. அதை எப்படி நம்ம கவனிக்கிறோம்? ஒரு பேராசிரியர் தவம் பண்ணுறாரு வீட்டில். அந்த அம்மா பேராசிரியர் அம்மா அயன் பண்ணவங்கள்ட்ட துணி கொடுத்துட்டு வந்திருக்கேன், அவன் வந்தால் துணி வாங்கி வை, அவனுக்கு காசு தராதான் 2 கேள்வி கேட்கணும் அவங்ககிட்ட. போன வாட்டி துணி காலரை கிழிச்சிட்டான் அப்படின்னு. சரிங்க, இவர் இப்படி உட்காந்து தவம் பண்ணினார். முதல்ல யாராவது கவுத்து தட்டுறாங்க. வந்துட்டு யாருமா அப்படிங்கிறாரு. இல்லை பேப்பருக்காக. சரி, நான் தவம் பண்ணுறோமா அந்த சொல்ல போனால் மறுபடியும் யாரை கத்துறாரு. யாருமா? பால்கார். சரி. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் தேர்த்துறாரு. அயன் பண்ணுற வந்திருக்கான். யாருமா? அயன் பண்ணுறவன் திறந்த உடனே என்னமோ சொல்கிறாங்க, ஒன்று தேடி அங்கே தான் போயிருக்காரு, நின்னா இங்கே வந்துட்டு அப்படின்னாரா. அம்மா நான் இங்கே இருக்கிற நீங்கள் எங்கே யார் தேடி போகிறது? அயன்காருங்க. அம்மா அயன்காரை கூப்பிட சொல்லி சொன்னேன் இல்லைம்மா அப்படிங்க. நீங்கள் தவம் எங்கே பண்ணீங்க? அயன்காரை வந்தானா நீ அங்கே தானே போயிருக்கிற, தவம் பண்ண நீ போ. இது நடந்த சம்பவம். இதில் ஆலையில் ஒரு வாட்டி பேசுனாங்க இதை பற்றி, அனுபவங்களை பேசும்போது. அப்போ நீ எங்கே தவம் பண்ணியிருக்க? நீ எப்பவுமே இப்படி தவம் பண்ணுறேன்றாரு. நீ எப்பவுமே தவம் இப்படி தான் பண்ணுற. தவமாக பண்ணுறது இல்லை. எண்ணம் அப்படி ஓடிட்டே இருக்குது வெளியே. உனக்கு எண்ணம் ஓடாமல் நிறுத்தணும். எப்படி நிறுத்தணும்? உன்னோட சுவாசத்தை நீ எங்கே கட்டுப்படுத்துகிற அப்போ உனக்குள்ளே நிற்கும் எண்ணம், இல்லை நிற்காது. சுவாசத்தை எங்கே கட்டுப்படுத்துகிற? பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி. நீ பேச்சை நிறுத்ததில்லை, மூச்சை கவனிக்கிறது கிடையாது. அப்புறம் எங்கே இங்கே வரும்? தவத்தில் உட்காந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருக்க. முதல்ல தவத்தில் உட்காரு, அப்புறம் டிஸ்டர்பன்ஸை பற்றி பாரு. 4 நாளைக்குங்களா? பொதுவாக 3 1 ஹவர் 4 நாளைக்கு வராது. 1 ஹவர் ஒரு நாளைக்கு தான் வரும். ஒரு நாளைக்கு 24 நிமிஷங்களா? அப்படி சொல்கிறாங்க. 4 நாளைக்கு அது வருஷம். அதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி. ஐயப்படாது அகத்தது உணர்வானே தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். இது குறள் சொல்லிட்டேனையா. ஐயப்படாது அகத்தது உணர்வானே தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அகத்தது உள்ளே இருக்கிறது என்னது? உள்ளே இருக்கிறது என்ன? மனிதத்துவம் இருக்கணும். மனிதத்துவம் இருக்கணும். மனதை இதமாய் வைத்துக்கொள்ள தெரிந்தவன் தான் மனிதன். மனதை இதமாக என்ன அர்த்தம்? 6 குணம் வைப்படக்கூடாது, அவன் தான் மனுஷன். முடியுமா? இப்போ அவங்க யார் அந்த மாதிரி இருக்கிறாங்க? தூய்மையான ஞானிகள், சத்துவ ஞானிகள் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் சொன்ன பாருங்கள், முதல்ல வந்தோடனே சத்துவ ஞானிகள். இப்போ இருக்கிற ரஜஸ் ஞானிகள் பேப்பரில் வந்து நிற்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் விடுங்க. ஞானி சொல்லிக்கவே மாட்டான். முதல்ல நான் ஞானின்னு சொல்லிக்கவே மாட்டான். ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். எங்கன்னா இருந்தால் எங்கே யாரை காண போயாச்சு. ஆனால் வந்தான் ஞானி.
அது ஐயப்படாது அகத்தது. ஏன்னா அகத்துக்குள்ளே இருக்கிறது என்னென்னா எல்லா 6 குணம் இருக்கும். அது நம்ம எந்த இல்லை. அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதானே சொல்கிறாரு. குருன்றவர் யார் அப்படின்னா உனக்கிட்ட இருக்குது உனக்கே காமிச்சு, உங்ககிட்ட இல்லாத உங்ககிட்ட இருந்து எடுத்து அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட இருந்து உனக்கே காமிச்சு, தொட்டு காட்டாத சுட்டு போட்டாத உயிர் எனக்கு உணர்த்துற ஓகே. உங்ககிட்ட இல்லாத உங்ககிட்ட இருந்து எடுத்து, அதான் என்கிட்ட இல்லையே நீ எப்படி எடுப்ப? உங்ககிட்ட இல்லாத உங்ககிட்ட இருந்து எடுத்து. நான் அந்த வரி புரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாதம் ஆச்சு. இது புரியல எனக்கு. இது புரிஞ்சிச்சு இந்த மகரிஷி அந்த கவிதை படிக்கிறதுனால டக்குன்னு புரிஞ்சிச்சு. என்னன்னா உங்கள்கிட்ட இது உனக்கே காமிச்சு உயிர் என்ன காட்டுற சொல்கிறார் அவருக்கு. உங்கள்கிட்ட இல்லாத உங்கள்கிட்ட இருந்து எடுத்து, அதான் எங்கிட்ட இல்லையே நீ எப்படி எடுக்கிற அப்படின்னு. அதுக்கு விளக்கம் 6 மாதம் கழிச்சு அதே ராமகிருஷ்ண விஜயத்தில் புக்கில் போட்டிருந்து ஒரு அன்பர் 3 வருஷம் சப்ஸ்கிரைப் எனக்கு அமைச்சிருந்தார் ஃப்ரீயாக. அவர் பணம் கட்டுவார். எனக்கு வரும் ஒரு மன்ற அன்பர், ஒரு மன்றத்தோட பொறுப்பாசிரியர் அவர். நான் கட்டுறேன் 3 வருஷம் சந்தா உங்களை வர நீங்கள் வாங்கிக்கிங்க, எனக்கு படிங்க, அது விளக்கம் சொல்லுங்கள். கரெக்டாக பார்த்தேன். அதே மாதிரி வந்தது. அதே விளக்கம் அதே மட்டத்தில் அவர் எதிர்க்காக சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். ஐயா நீங்கள் அமைச்ச மன்றது புக்கில் தான் எனக்கு வந்தது விளக்கம். அதுனா உங்கள்கிட்ட இல்லாதது 6 தீய குணங்கள். காம குரோத லோப மோக மதம் மாச்சனம். அது மனிதனுக்கு உண்டான குணமே கிடையாது. அது நீ வச்சுனுக்கிற. அப்போ உங்கள்கிட்ட இல்லாத நீ வச்சுனுக்கிறியா இல்லையா? அது உள்ளேருந்து எடுக்கணுமா? அதுதான் ஞானியோட வேலை. எடுக்கிறது வேலை. அது மெயின்டைன் பண்ணுறது யார்? நீ தான் மெயின்டைன் பண்ண. எடுக்கிறது என் வேலை எடுத்து விட்டுட்டேன். மகரிஷி மன்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள். 6 குணத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்குயா. நான் 6 குணத்தை விட்டேன்னு சொல்ல முடியாது யாராலையும். 6 குணத்தை விட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் கண்ட்ரோலாக இருக்கும். இங்கே 100% ஒரு 75%, எனக்கு 90% இருக்குன்னு வைங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏதாவது டக்குன்னு இன்னும் கூட இப்போ கோவம் வரும். அது மனித இயல்பு வரும். ஆனால் அதுலேருந்து நீ மாறி போட பாருங்கள். அப்போ தான் உன்னோட பதிவு குறையுதுன்னு உனக்கு தெரிஞ்சிக்க முடியும். அப்போ உன்னோட பதிவு குறையுதுன்னு ஒன்றா தெரிஞ்சிக்க முடியும். எப்போ தெரிஞ்சுக்கிறது? நம்ம எப்போ தவம் ஆழ்ந்து பண்ணுறோமோ, தவத்தில் எப்போ லயிக்கிறோமோ அப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓ குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நிறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அப்படி இன்னும்னா உறைந்து நிலை பழகி கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் அப்படிங்கிறார். உலக இன்பங்களில் அளவு கிட்டும். இன்பம் எது? இன்பம் எதியா? பேராசை சினம் கடும்பட்டு முறையற்ற பாலுக்கு வயசு உயர்வு தோல்ல மனப்பான்மை வாங்கி அதான் இன்பம் நினச்சின்னு வரும். ஏதாவது பேசினா கோவப்பட்டால் தான் மனுஷன் நினைப்பாங்க. அதில் ஒரு சந்தோஷம் நினச்சின்னு வரும். துன்பத்தை இன்பமாக அனுபவிக்கும் ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா மனிதன் மட்டும்தான். இவர் ஞானி சொல்கிறாரு, துன்பத்தை இன்பமாக அனுபவிக்கும் ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா மனித இனம். அவன் பந்தா பேசுவான். அவன் பேசுனான் இப்படி பேசணும் தெரியுமா? அவன் பேசுன கோவில் ஓங்கி ஒரு அரசை விட்டான் தெரியுமா? அது ஸ்டைலாக அவர் பேசுவார். போயிட்டு அவர் அது துன்பம், அது இன்பமாக அனுபவிப்பார் அவர். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் அது மாதிரி அதாவது சொல்கிறா பாருங்க இந்த இடத்துல மகிழ்ச்சி கூட உறைந்து பழகிக்கொள்ள